இன்றைக்கு அந்த வகையில் இன்றைக்கி குத்துவிளக்கை குறித்து நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த குத்துவிளக்கு அப்படிங்கிறது பைபிளில் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் இந்த குத்துவிளக்கை குறித்து பல இடங்களே நம்ம வாசிக்கிறோம். குறிப்பாக அன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டு சொன்ன பல காரியங்களில் ஒன்று, ஆசாரிப்பு கூடாரத்தை எப்படி அமைக்கணும் அல்லது ஆலயத்தை எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கே அவசியமாய் முக்கியமாய் ஆண்டவர் இருக்கணும்னு சொன்ன ஒன்று இந்த குத்துவிளக்கு. இந்த குத்துவிளக்கு இப்போ நம்ம ஊர்களையும் நம்ம குத்துவிளக்கு பயன்படுத்துகிறோம். குத்துவிளக்கு அப்படிங்கிறது வெளிச்சம் தருவதற்காக பயன்படுகிற ஒரு பொருள், அவ்வளோதான். இந்த குத்துவிளக்கு நம்ம ஊர்களில் ஒரே ஒரு அந்த தண்டு ஸ்டாண்டு மாதிரி ஒரு தண்டு இருக்கும். அதில் மேலே ஒரு கிண்ணம் இருக்கும். அதில் 5 திரிகளோ அல்லது 4 திரிகளோ நம்ம ஊரில் வச்சுருப்பாங்க. ஆனால் அன்றைக்கு வேத புஸ்தகத்தின் காலத்தில் எழுதப்பட்ட காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரிப்பு கூடாரத்திலையும் தேவனுடைய ஆலயத்திலையும் பயன்படுத்தின குத்துவிளக்குங்கிறது நம்ம ஊரில் மாதிரி ஒரே தண்டாக இல்லாமல் அதில் ஒரு தண்டு வந்து அதில் 7 தண்டு இருக்கும். 7லையும் மேலே கிண்ணங்கள் அந்த அகல்கள் வச்சுருக்கோம். 7 திரிகள் போட்டு அங்கே அதில் விளக்கு எரியறதை நம்ம பார்க்குறோம். 7 விளக்குகள் அங்கே இருக்கும். இது அன்றைக்கு வேதத்திலே பயன்படுத்தப்பட்ட குத்துவிளக்கு. இந்த குத்துவிளக்கை எபிரேய மொழியிலே மெனோரா அப்படின்னு சொல்கிறாங்க. மெனோரா அப்படின்னு இந்த குத்துவிளக்கு கொடுத்து வாசிக்கிறோம். குத்துவிளக்கு என்பது வேதம் சொல்லியிருக்கிற முக்கியமான ஒரு ஆராதனை ஸ்தலத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. இன்றைக்கி நம்முடைய ஊர்களில் நம்முடைய வீடுகளில் இருக்கும். முக்கியமான இடங்களில் பொதுமக்கள் வந்து ஒரு இடத்துல குத்துவிளக்கை பார்க்குறோம். ஆலயங்களெல்லாம் குத்துவிளக்கை பார்க்குறோம். இது எல்லாம் ஒன்று. பொதுவாக இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரங்களில் இந்த குத்துவிளக்குனால ஏதோ ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தை மாதிரி நம்ம யோசிக்கிறோம். அது அருவருப்பான ஒன்று அல்ல. குத்துவிளக்கு என்பது வெளிச்சம் கொடுப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு பொருள், அவ்வளோதான். வெளிச்சம் கொடுப்பதற்கு இன்றைக்கி எப்படி லைட்டெல்லாம் இருக்கோ இந்த மாதிரி அன்றைக்கி மின்சாரம் இல்லாத இருந்த காலத்தில் வெளிச்சம் கொடுப்பதற்காக பயன்படுத்தினாங்க. இன்றைக்கும் பல இடங்களிலே அதை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். வெளிச்சத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். மண்ணெண்ணெய் விளக்கை விட இந்த விளக்குகள் ரொம்ப நல்லது. ஏன்னா மண்ணெண்ணெய் விளக்குகள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை. ஆனால் இந்த குத்து விளக்குகள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஏன் அப்படின்னா அதில் நம்ம மண்ணெண்ணெய் ஊற்றுறது இல்லை. மாறாக இப்போ நம்ம ஊரில் விளக்கெண்ணெய் ஊற்றுறோம் இல்லை. விளக்கெண்ணெய்னா ஆமணக்கு எண்ணெய், அதுக்கு பேரே விளக்கு எண்ணெய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. விளக்கெண்ணெய் அப்படின்னு விளக்கு ஏற்றுவதற்காக பயன்படுத்துகிற ஒரு எண்ணெய். வேத புஸ்தகத்தில் இருந்த நாட்களில் அன்னைக்கு அவங்க ஒலிவ எண்ணெயை பயன்படுத்தினார்கள் இந்த குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு. இது உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்ல ஒரு காரியம். குத்துவிளக்கு என்பது வெளிச்சம் தருவதற்கான ஒரு கருவி, அவ்வளவுதான். பொதுவாக குத்துவிளக்கு வைக்கிறது வெளிச்சத்துக்கு வைக்கிறது தப்பு இல்லை. யாரும் குத்துவிளக்கை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் குத்துவிளக்கு என்பது வணங்கத்தக்க ஒன்று அல்ல. அதை நம்ம கும்பிடக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி விளக்கு ஏற்றுறதுல வெளிச்சம் வைக்கிறதுலாம் அது தவறு ஒன்று இல்லை. அது தவறு என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்காது. சரி, வேத புஸ்தகமே அதை பயன்படுத்தும்படி நமக்கு போதிக்கிறபடினாலே இது முக்கியமான ஒன்று என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இந்த குத்துவிளக்கை குறித்து நம்ம வாசிக்கும்போது நம்ம ஏற்கனவே முன்னாடி பல முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். பள்ளிகளை குறித்து வாசிக்கும்போது, பண்டிகைகளை குறித்து படிக்கும்போதெல்லாம் இந்த குத்துவிளக்கு குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த 7 அகல்களும் ஒவ்வொரு அகலும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. அந்த 7 பண்டிகைகளை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் உள்ள 7 பண்டிகைகளை குறிக்கிறது. இந்த 7 பண்டிகைகளும் ஆண்டவரோடு தொடர்புடையது என்று நம்ம பெந்தகோஸ்தை படிக்கும்போதும் பல காரியங்களை படிக்கும்போது இதை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நேரம் இருக்கிற வரைக்கும் நம்ம தியானிக்கலாம். மற்ற காரியங்களை வருகிற வாரத்தில் இதை குறித்து தொடர்ந்து நம்ம தியானம் செய்ய போகிறோம். சரி, முதலாவதாக இந்த குத்துவிளக்கு அப்படின்னு வாசிக்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கும்போது இது இந்த 7 அகல்களை குறித்து அங்கே வாசிக்கிறோம். அதன் பின்பு இந்த குத்துவிளக்கு என்பது சபையை குறிக்கிற ஒரு வார்த்தை என்று நம்ம தியானிக்கிறோம். சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல, தேவனுடைய ஜனங்கள் கூடி வருகிற ஒரு இடம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த குத்துவிளக்கை வெளிப்படுத்தின வாசிக்கும் போது சபைகளுக்கு அடையாளமாக அங்கே அது சொல்லப்படுகிறது. இந்த குத்துவிளக்கு அப்படின்னு சொல்கிறது
முதல்ல சொன்னது போல் ஒரே ஒரு நோக்கம் வெளிச்சம் கொடுக்கறது தான் அடிப்படையாக அது அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது. இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12, 13, 20வது வசனங்களை நம்ம வாசிக்கும்போது, இங்கே பைபிளில் வாசிக்கும்போது ரொம்ப தெளிவாய் அவர் சொல்கிறார். முதல் காரியம் என்னென்னா, நம்முடைய ஆண்டவர் குத்து விளக்குகளின் நடுவே உலாவுகிற கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் எங்கே உலாவுறாரா? குத்து விளக்குக்கு நடுவில் அப்படின்னு. இந்த குத்து விளக்குங்கிறது என்ன அப்படின்னா 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், அது சபையை குறிக்கிறது. அப்போ சபை என்பது என்ன? முதல்ல சொன்னது திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சபை என்பது தேவ ஜனங்கள் கூடி வருகிற ஒரு இடம், கட்டடம் அல்ல. பழைய ஏற்பாட்டில் ஆலயம்னு வாசிக்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஆலயங்கிறது கட்டடத்தை குறிக்கிற வார்த்தை. எருசலேமில் இருந்த தேவ ஆலயத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. அதனால தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம ஆலயம்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா ஆலயம் என்பது அந்த கட்டடங்களை குறிக்கிற ஒரு சொல்லாக பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே சபைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சபைன்னா ஜனங்கள் கூடி வருகிற இடம், விசுவாச மக்கள் சந்திக்கிற ஒரு இடம், கூடி வருகிற ஒரு இடத்தை அல்ல, அந்த கூடி வருகிற கூட்டத்தை குறிக்கிற வார்த்தை தான் இந்த சபை அப்படிங்கிறது. ஸோ இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தின்படி இந்த குத்துவிளக்கு என்பது சபையை குறிக்கிறது. ஆண்டவர் இந்த சபையின் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இப்போ திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், இந்த குத்து விளக்குகள் பயன்படுத்தப்பட்ட பிரதான நோக்கம் ஆண்டவரே சொன்னது என்னன்னா, அது ஆசாரிப்பு கூடாரத்திலையும் சரி தேவனுடைய ஆலயத்திலையும் இந்த பொன் குத்து விளக்குகளை நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த பொன் குத்து விளக்குகள் அணையக்கூடாதுன்னு சொல்கிறார். இது அணையாதபடிக்கு அன்றைக்கு இருந்த ஊழியக்காரர்களாகிய லேவியரும் ஆசாரியரும் அதை கண்ணோக்கிட்டே இருந்தாங்க. இந்த குத்து விளக்கு எப்போ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ஆசாரிப்பு கூடாமல் சரித்தான் தேவனுடைய ஆலயத்திலே அது எரியும்படி வைத்திருந்தார்கள். அப்போ இது நமக்கு ஒன்று நல்லா தெரியுது. அப்போ இது சபை அப்படின்னா விசுவாச மக்களுடைய கூட்டத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை அப்படின்னா இது எப்போ என்ன செய்யணுமா? மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டுகிற, மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்கிற ஒன்றாக மாற வேண்டியதாக இருக்கிறது. அப்போ விசுவாசிகளின் கூட்டம் அல்லது விசுவாசிகள் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறவங்களா, மற்றவர்களுக்கு வழிகாட்டுறவங்களா மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குத்துவிளக்கு வைக்கிற ஒரு நோக்கம். அப்போ நீங்கள் நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாமெல்லாம் குத்து விளக்குகள் அப்படி தானே? நம்ம யார்? அப்போ மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டியவர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர்கள் நாம். இப்போ அடிப்படையில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். நீங்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, சில பாரம்பரிய சபைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி ஏற்றி வைப்பாங்க. மெனோராங்கிற குத்து விளக்கை வச்சுருந்தாலும் அந்த குத்து விளக்கு மேலே மெழுகுவத்தி ஏற்றி வைப்பாங்க. கொஞ்சம் பேர் வெறுமனே மெழுகுவத்தியை வைக்கிறத பார்க்குறோம். இந்த மெழுகுவத்தி எல்லாம் எரிஞ்சு கரைஞ்சி போயிடும். அது எப்போ எரிஞ்சிக்கிட்டே இருக்காது. அந்த மெழுகு இருக்கிற வரைக்கும், இருக்கிற வரைக்கும் எரிஞ்சிட்டு அப்புறம் என்ன செஞ்சிடாது, அணைஞ்சு போயிடும். ஆனால் இந்த பொன் குத்து விளக்கு அப்படி இல்லை. இது கரையாது, இது அணையாது. இது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே நேரத்தில் அது அணையாமல் எப்போது எரிந்து கொண்டே இருக்கிற ஒன்று. அப்போ விசுவாச மக்கள் மெழுகுவத்திய மாதிரி ஏதோ ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வெளிச்சம் கொடுத்துட்டு, அல்லது எப்படியோ மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் வெளிச்சம் கொடுத்துட்டு அப்படியே காணாமல் போகிற ஒரு கூட்டம் இல்லை. இவர்கள் தொடர்ந்து பிரகாசிக்க வேண்டியவர்கள். அதுலேயும் இங்கே பைபிள் என்ன சொல்லுது? பொன் குத்து விளக்கு அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? நம்ம பார்த்த குத்து விளக்கெல்லாம் என்ன குத்து விளக்கு பார்த்துருக்கோம்? பித்தளை, வெண்கலம், கொஞ்சம் வெள்ளி இல்லை, சில வீடுகளில் சின்னதாக வெள்ளியில் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற குத்து விளக்கு என்னதான்? பொன் குத்து விளக்கு. இது ஆள் உயரத்துக்கு மேலே இருக்கும். ஆண்டவர் உலாவுறார் அப்படின்னா அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசித்து பாருங்க. பொன்னால் ஆன குத்து விளக்கு. இது யாரை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சபை என்பது விசுவாசிகள் இல்லையா? விசுவாசிகளுடைய கூட்டம்.
அப்போ நம்மளை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க யாரு? பொன் குத்து விளக்குங்கிறார். எரிந்து கொண்டு இருக்கிற பொன் குத்து விளக்குங்கிறார். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? நம்மெல்லாம் யாரு? ஏதோ ஒரு மூலையில் இருக்கோம், இல்லை நம்மளெல்லாம் யாருக்கு தெரியும், நம்மளால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுது நம்மெல்லாம் யாரா? அணையாத விளக்காக இருக்கிற பொன்குத்து விளக்குகள், அநேருக்கு வெளிச்சம் தரக்கூடிய பொன்குத்து விளக்குகளாக கர்த்தர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் வச்சிருக்கிறார். அப்போ நம்ம மூலமா ஒரு கூட்ட ஜனங்களுக்கு வெளிச்சம் வரப்போகுது. நமக்கு தெரியும், தேவனுடைய ஆலயத்திலையும் சரி, ஆசாரிப்பு கூடாரத்திலையும் சரி, வேற வெளிச்சமே கிடையாது. உங்களுக்கு தெரியும்ல, சன்னலே அங்கே எடுத்து செய்யாது, கிடையாது, வேற லைட்டே கிடையாது. இந்த குத்து விளக்கு தான் வெளிச்சம் தரக்கூடிய ஒன்று. அப்போ இந்த குத்து விளக்கு மூலமா அந்த ஆலயத்துக்குள்ள வர்றவங்களுக்கு, ஆசாரிப்பு கூடாரத்தில் வர்றவங்களுக்கோ வெளிச்சம் உண்டாகும். அப்போ நம்ம தான் மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சமாய், மற்றவங்களுக்கு வழிகாட்டியாய் நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இருளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சமா, இருளிலிருந்து வெளியே வர்றவங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ நம்ம யார் அப்படிங்கிறது முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்த குத்து விளக்கு சொல்லி கொடுக்குது, நீங்களும் நானும் வெளிச்சம் தர வேண்டிய பொன் குத்து விளக்குகளாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. இந்த 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 குத்து விளக்கு வெளிச்சம் தரதான் பிரதான நோக்கம்னு சொல்கிறாங்க. இந்த குத்து விளக்கை செய்யும்போது எப்படி செய்வாங்கன்னா, வார்த்து செய்வாங்க. வார்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அது அச்சு மாதிரி செஞ்சு அந்த மாதிரி வார்ப்பு தான் வரக்கூடியதான் இந்த குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கில் எதையும் இணைக்க மாட்டாங்க, தனித்தனியாக இணைச்சோ அல்லது சுத்தியில் வச்சு அடித்தோ எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இது அவ்வளவு நேர்த்தியாய் வார்த்தெடுக்கப்பட்ட ஒன்று தான் இந்த குத்து விளக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம கூட வலுக்கட்டாயமாக ஏதோ ஆண்டவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார்லாம் நம்ம பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம். நம்முடைய தவறுகள் நிமித்தம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் தேவன் சில நேரங்களை சிச்சிக்கும் போது நம்ம அப்படி பேசுவோம். ஆனால் இந்த வெளிச்சம் தர வேண்டிய குத்து விளக்கை அவங்க உருவாக்கும் போது அதை மோல்டு பண்ணி தான் எடுக்கிறாங்களே ஒழிய, அது தனியாக ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ணுறதோ அல்லது அதில் வெள்ளடிக்கிறதோ அல்லது அதை சுத்தியில் வச்சு அடித்தோ அது எதையும் உருவாக்குறது இல்லை. அது அவ்வளவு அழகாக வார்த்தெடுக்கப்படுறது, மோல்டு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையும் கூட தேவன் அப்படித்தான் வார்த்தெடுக்க விரும்புகிறார். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் மோல்டு பண்ணி நம்மளை உருவாக்க விரும்புகிறார். மற்றவங்களுக்கு முன்னால் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய் கர்த்தர் உங்களையும் மாற்ற விரும்புகிறார் என்பது இந்த குத்து விளக்கு நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பாடமாக இருக்கிறது. இப்போ நீ வேத வசனத்துக்கு போகும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனமோ 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை அங்கே வாசிக்கும் போது பாருங்க, இயேசு ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு? நான், அதாவது ஆண்டவர் அவரை பற்றி பேசுறாரு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேங்கிறார். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் அல்லது ஒளி யாரு? ஆண்டவர். ஆண்டவரும் அவருடைய வார்த்தைகளும் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் சரித்திரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வேத வசனத்தினாலே தொடப்பட்டிருக்கிறதையும் அவங்க வாழ்க்கை மாறி இருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த வேத வசனம் அநேருடைய வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறது. பல தேசங்கள் உருவாக்குவதற்கு கர்த்தருடைய வார்த்தை காரணமாக இருந்திருக்கிறது. ஏன் நம்ம இந்தியாவை எடுத்துக்கொண்டா கூட சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பொறுப்பு வகித்த காந்தியடிகள் அவர் கூட என்ன சொல்கிறாரு, நான் சத்தியாகிரகத்தை முன்னெடுப்பதற்கு காரணம், முக்கியமான காரணம் என்னென்னா, நான் பைபிள் படித்தேன், மத்தேயு 5ஆம் அதிகாரம் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்னு காந்தி சொல்கிறார். இப்படி அநேக தேசங்களிலே மாற்றங்கள் உருவாவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவும் அவனுடைய வார்த்தைகளுமா இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக மாறுது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆண்டவர் தான் உலகத்துக்கு யார்? வழிகாட்டியாக இருக்கிற, வெளிச்சமாக இருக்கிற ஒரு ஒளியாக ஆண்டவர் இருக்கிறார். அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படிங்கிறார். ஆண்டவர் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். இப்போ யாரெல்லாம் ஆண்டவரை பின்பற்றுகிறாங்களோ அவங்க எல்லாருமே எப்படி மாறுவாங்க? ஒளியாய் மாறிடுறாங்க. இவங்க ஜீவ ஒளியாக மாறிடுறாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒன்று தெரியும்,
சூரியன், சந்திரன் இல்லையா? இந்த சூரியன் என்ன செய்யும்? அங்கிருந்து பிரகாசத்தை உமிழ்கிறது, சூரிய சக்தியை உமிழ்கிறது. வெளிச்சம் வருது, வெப்பம் வருது, இதெல்லாம் அவருடைய சோர்ஸ் எங்கேருந்து தான் வருது? சூரியன்லேருந்து வருது. சோலார் பவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சூரியனுடைய அந்த பவர் அப்படியே நிலா, சந்திரன் வாங்கிக்கிறது. இந்த நிலாவுக்கென்று, அது சந்திரனுக்கென்று தனியாக எந்த சக்தியும் கிடையாது, அதில் வெளிச்சம் கிடையாது. இது என்ன செய்யும்? அந்த சூரிய கதிர்களை இது வாங்கி இது பூமிக்கு நேராக அது ரேடியேட் பண்ணுது, திரும்ப அதை கடத்தி விடுகிறது. இதே மாதிரி தான் நம்மள சுயமாய் நம்மள எந்த சக்தியும் கிடையாது, சுயமாய் நம்மள எந்த வெளிச்சமும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். அவரை நீங்கள் நான் பின்பற்ற ஆரம்பிக்கும் போது ஆண்டவர ஒளி நமக்குள்ள வருகிறது. நாம் ஜீவ ஒளியாய் மாறுகிறோம். நாம் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். அப்போ சுயத்தில் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவருடைய பிரகாசம், வெளிச்சம் நமக்குள்ளே வரும்போது நாம் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறத நம்ம பார்க்குறோம். இங்கே பைபிளை வாசிக்கும் போது ஒன்று தெளிவாக நமக்கு தெரியுது, கர்த்தர் ஒருத்தர் தான் வெளிச்சம். நம்ம அவரை சார்ந்து இருக்கும்போது அவர் நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறார். அப்போ நம்மளை தேவன் ஒரு குத்துவிளக்காக மாற்றிருக்கிறார் அப்படின்னா அது சுயத்திலே குத்துவிளக்கில் அதுவாக வெளிச்சம் வந்துடாது. ஆண்டவர் அதுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்தின் மூலமாய் மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சம் பரவுகிறது. குத்துவிளக்கு தானாகவே எரியாது இல்லையா? இதே போல் தேவன் நம்மளை அந்த வெளிச்சத்தை நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். இதில் முன்னாடி சபையில் சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம இந்த குத்துவிளக்கில் 7 அந்த பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி அல்லது 7 அகல் இருக்கிற மாதிரி நாம் ஆராதனையிலே கர்த்தரை ஆராதிக்கும் போது 2 கைகளை உயர்த்தி நம்ம ஆராதிச்சோம்னா நம்முடைய அந்த கைகளில் அந்த 7 அகலுக்கு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். 7 ஜாயின்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ இப்படி கர்த்தரை அப்படி ஆராதிக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஜாயின் இருக்குது, இங்கே ஒரு ரெண்டாவது, இது 3, இதே மாதிரி 2 கையிலே 6, நடுவில் கழுத்து இருக்குது, தலையை தாங்கி கொண்டு, இது சேர்த்தா 7. எப்படி தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் இந்த 7 அகல்கள் இருந்த அந்த குத்து விளக்கு இருந்துச்சோ அதே மாதிரி தேவனுடைய சபையில் நீங்களும் நானும் 2 கையில் உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கிறோன்னா இங்கே நாம் ஒரு ஜீவனுள்ள ஒரு குத்து விளக்காக நாம் அந்த இடத்துல மாறுகிறோம். அப்போ அங்கே அந்த விளக்கிலிருந்து வெளிச்சம் வந்தது போல நம்ம வாழ்க்கையிலிருந்து மற்றவங்களுக்கு வெளிச்சம் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கு நம்ம யாரும் அந்த குத்து விளக்குகளை பெரும்பாலும் சபைகளில் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் நம்மையே தேவன் எதுவாக மாற்றிருக்கிறாரு? ஒரு ஜீவனுள்ள ஒரு குத்து விளக்காக, இந்த லிவிங் மனோராவாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி, அடுத்ததான் வாசிங்களேன். இங்கே மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அங்கே ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படின்னார். இங்கே சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒளி, அவரை பின்பற்றுகிற நாம ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி ஆண்டவரை பின்பற்றி ஜீவ ஒளியை பெற்றுக்கொண்ட நாம இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறுகிறோம். அப்போ கர்த்தர் அவர் தான் பூரணமானவர், அவர் தான் அந்த சோர்ஸ் ஆஃப் லைட், அவர் தான் அந்த வெளிச்சத்தினுடைய ஆதாரமாக இருக்கிறார், ஒளியின் ஆதாரமாக இருக்கிறார். நீங்களும் நானும் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நம்மை அவர் ஜீவ ஒளியாக மாற்றி நம்ம மூலமா இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். இங்க ரொம்ப அழகா மத்தேயு எழுதுறார், நீங்கள் உலகத்துக்கு, உங்க வீட்டுக்கு உங்க தெருவுக்கு அப்படி சொல்லல, நம்ம யாருக்கு வெளிச்சமா? இந்த டியூப் லைட்டு நம்ம சர்ச்சுக்குள்ளே வெளிச்சம் கொடுக்கும், அவ்வளோதானே. ஹாலஜன் பல்பு, பெரிய பல்பு போட்டால் கிரவுண்டில் வெளிச்சம் கொடுக்கும். ஸ்ட்ரீட் லைட்டுக்கு அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. இப்போ அங்கங்கே ஜங்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய விளக்குகளை வச்சுருக்காங்க, அது அந்த ஏரியாவில் மட்டும் இருக்கும்.
ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு எல்லை உள்ளது. ஆனால் உங்களுக்கு எனக்கு எது எல்லைங்கிறாரு? உலகமே. நீங்களும் நானும் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சாதாரண ஆட்கள், நம்மலாம் என்ன நம்ம யோசிக்கிறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களை என்னையும் உலகத்துக்கே வெளிச்சமாக மாற்றிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? நம்ம மூலமாய் வெளிப்படுகிற இந்த வெளிச்சம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மூலையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, ஒரு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இல்லை, முழு உலகத்துக்கு வெளிச்சமாய் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்மளை பற்றி பரலோகம் நினைக்கிற நினைப்பு என்ன? தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன? கொஞ்சம் யோசிப்பார். காந்தி நம்ம நாட்டில் போராடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்காவில் போராடினார்னு சொல்கிறாங்க. மார்ட்டின் லூத்தர் கிங் அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடினார், கருப்பின விடுதலைக்காக போராடினார். இப்படி பல சுதந்திர போராட்ட தியாகிகளை குறித்து வாசிக்கிறோம். அந்தந்த நாட்டுக்கு அவங்க வெளிச்சமாக இருந்தாங்க. ஆனால் உங்களை என்னைய ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே மட்டும் வெளிச்சம்னு சொல்லலை, நீங்கள் உலகத்துக்கு, உலகம்னா பறந்தது இல்லையா, இந்த உலகத்துக்கு இன்னொரு வார்த்தை நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஆவிக்குரிய அர்த்தம் அப்படின்னா, உலகம் அப்படிங்கிறது ஆவிக்குரிய வார்த்தைக்கு எதிரான ஒன்று. அந்த உலகத்துக்கும் நம்ம யாராக இருக்கிறோம்? வெளிச்சமாய் மாறுகிறோம். அந்தகார சக்திக்கு, பாவத்திலையும் சாவத்திலையும் கிடக்கிற இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு கர்த்தர் உங்களை என்னையும் வெளிச்சமாய் வச்சிருக்கிறார். நீ உலகத்தில் பல பேருக்கு இன்னைக்கு வழி தெரியல, எங்கே போகிறது என்ன செய்யறதுன்னு தெரியல. கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அந்த கிருபையை கொடுத்து மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாக நம்மளை தேவன் மாற்றியிருக்கிறார். அப்போ முதலாவது காரியம், அவர் ஒளியாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாம ஜீவ ஒளியை அடைந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறியிருக்கிறோம். அப்போ இந்த குத்து விளக்குங்கிறது சாதாரணமாய் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு கருவி மாத்திரம் இல்லை, இது வருகிற எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற ஒன்று. அதே போல நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறவங்களாக தேவன் உங்களை என்னையும் மாற்றியிருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்றாரு, மலையின் மேல் இருக்கிற பட்டணம். ரோட்டில் போகும்போதே என்ன செய்யும்? மலை மேலே ஒரு ஊர் இருக்குன்னா அந்த வீடுகள் தெரியும், நைட்டில் போனால் வெளிச்சங்கள் தெரியும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த பெரிய குளம் தேனி பக்கம் போகும்போது எங்கள் ஐயா சொல்லுவார், இந்த ஒரு வெளிச்சம் தெரியுது பாரு, அதாண்டா கொடைக்கானல், அப்படி ஒரு நாளைக்கு கூட்டு போகிறேன் அப்படிம்பார். இப்போயும் நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ மூணாருக்கு எங்கேயாவது போனால் போகும்போதே நம்ம காட்டுவோம், அந்த ஒரு லைட்டு தெரியுதா, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது மறைஞ்சிருக்காது, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் மலை மேலே இருக்கப்பட்டனா மறைஞ்சிருக்காது. இதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை என்னையும் மாற்ற விரும்புகிறார். நீங்களும் நானும் இன்னைக்கு சாதாரணமான ஆட்களாக உலகத்துக்கு தெரியலாம், ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் முழு உலகத்துக்கும் வெளிச்சமாய் ஒளியாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்களே சொல்லுங்க. அப்போ நம்மளை குறித்த எண்ணம் என்ன? நம்மளை குறித்த திட்டம் என்ன? பரலோகம் நம்மளை குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிறமே இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகுங்கிறது இல்லை. தேவன் உங்களை என்னையும் அந்த மேன்மையான ஸ்தானத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். எத்தனையோ தடைகள் இருக்கலாம், எத்தனையோ போராட்டங்கள் இருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளோ நெருக்கங்களோ துன்பங்கள் வழியாய் நம்ம கடந்து வரலாம். நம்ம எல்லாவற்றையும் இழந்தது போல உணர்வு நமக்கு இருக்கலாம். வாழ்க்கை இழந்துட்டோன்னு நினைக்கிறோம், சில நேரங்களில் பெரிய நஷ்டம்னு நினைக்கிறோம், சில நேரங்களில் உண்டாகிற காரியங்களை பார்த்துட்டு ரொம்ப நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட நம்மளை பார்த்து தான் சொல்லுது, நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கு. புரிஞ்சவங்க அழுலே சொல்லுங்க பார்க்கலாம். சிபிஎம்ல சொல்லியிருந்தா இப்போ என்ன நடந்திருக்கும்? ஆமாம், நான் இங்கே பிரசங்கம் பண்ணியிருக்க முடியாது இல்லை, அந்த அளவுக்கு கைதட்டி உருண்டு சத்தம் போட்டிருப்பாங்க, அல்லேலூயா ஆமேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லை. சோத்திரம். கொஞ்சம் யோசிப்பார். நீங்கள் நானும் சாதாரண ஆட்களை தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளப்படவில்லை, உங்களை என்னையும் தேவன் உலகத்துக்கு வெளிச்சமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்காது போல கர்த்தர் நம்மளை ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். சரி, இப்போ 15ஆவது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, ஒரு விளக்கை கொளுத்தி அதை மரக்கால யாரும் மூடி வைக்க மாட்டாங்க. ஒரு விளக்கு, நீ கிராமத்தில் வந்தவங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் இந்த விளக்கு வச்சிருக்கிற வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த வச்சுருப்பாங்க இல்லை, அந்த அது தமிழில் கிராமத்தில் என்ன வார்த்தை சொல்லுவாங்க, இங்கே பைபிளில் வந்து விளக்கு தண்டுன்னு போட்டிருக்கு, ஆனால் என்ன சொல்லுவாங்க?
இல்லை, விளக்குத்தண்டுன்னு படித்தவங்க சொல்லுவாங்க, பயில் படித்தவங்க சொல்லுவாங்க. கிராமத்தில் வேற ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு மறந்து போயிடுச்சு. விளக்காங்குழிங்கிறது சுவத்தில் இருக்கும், சரியா? அதுக்கு பேர் விளக்காங்குழின்னு, சுவத்தில் இருக்கும், அதில் விளக்க வைப்பாங்க. இது மரத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க, கீழே ஸ்டாண்டு வச்சு மேலே அகலமாக அப்படி இருக்கும், அது மேலே விளக்க வைப்பாங்க, சரியா? அந்த பேர் உடனே ஞாபகம் வர மாட்டேங்க எனக்கு. சரி, பரவாயில்ல. அதுக்கு மேலே தான் தூக்கி வைப்பாங்களே போலியே அதை மரக்கால் என்ன செய்ய மாட்டாங்க, மூடி வைக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த விளக்கை தூக்கி அங்கே தண்டு மேலே வைக்கிறாங்க அப்படிங்கிறார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் நம்மளை உலகத்துக்கே வெளிச்சமாக வச்சுருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை நாமே மூடி வச்சுக்கிறோம். சில நேரங்களில் நம்ம வெளிச்சத்தை அடுத்தவங்க மூடி வைக்கிறாங்க, சில நேரங்களில் நம்மளே என்ன செஞ்சுக்கிறோம், மூடி வச்சுக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்கு எனக்கும் வெளிச்சத்தை கொடுத்தது எதுக்குன்னா, இந்த உலகத்திலே பிரகாசிக்கணுங்கிறதுக்காக, இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாய் மாறணுங்கிறதுக்காகத்தான் கர்த்தர் நமக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் அப்படியே மூடி வைக்கிறதுக்கு இல்லை, மறைச்சு வைக்கிறதுக்கு இல்லை, மற்றவங்க இடத்துல கடந்து போவதற்காக, மற்றவர்களுக்கு வழிகாட்டியாய் மாறுவதற்காக தேவன் நமக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். யாரோ ஒரு போதகர் அவர் பேசுகிறார், மீசையெல்லாம் இல்லை, அவருக்கு மீசையெல்லாம் எடுத்துட்டு அப்படி ஒரு மாதிரி இருக்கார். அவர் பிரசங்கம் பண்ணுறார், அதுக்கு நிறையா பேர் வரவேற்பு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெண்கள் சபையிலே பிரசங்கம் பண்ணக்கூடாது, அது அயோக்கியமானது, பைபிளே சொல்லிவிட்டது, அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருக்கார். அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாரு அப்படின்னு நான் கேட்டு பார்த்தேன். அவர் என்ன தான் சொல்கிறாரு, பைபிளிலிருந்து ஏதாவது சொல்கிறாரா அப்படின்னா, அந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு முன்ன பின்ன படிக்காமல் அவர் சிரமம் ஆடிக்கிட்டே இருக்கார். அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனாக பேசுகிறார். அது எப்படி பெண்கள் சபையில் பேசலாம், பேசக்கூடாது, பெண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அது அவர் சொல்கிறாரு. பெண்கள் கூட்டத்திலே அவர்கள் பேசலாம், ஒரு ஆண் இருந்தால் கூட அவர் பேசக்கூடாது, பெண்கள் கூட்டத்தில் மட்டும்தான் அவங்க பேசணும். அவங்க ஜெபம் பண்ணலாம், ஆனால் தலையை முக்காடு போட்டுக்கொண்டு சபைக்குள்ளே தான் ஜெபம் பண்ணணும், அப்படியா அப்படியாக்கணும் பயங்கரமாக பேசுகிறார். நான் யோசித்து பார்த்தேன், இப்படி தான் ஒரு பெருங்கூட்டம் என்ன செய்யுது, வசனமே தெரியாமல் பெண்கள்ங்கிற வெளிச்சம் கொடுக்க வேண்டிய இந்த குத்து விளக்குகளை நிறைய இடத்துல மூடி வைக்கிறாங்க. இல்லை, அங்கே என்ன சொல்கிறாரு, ஒரு இடத்துல பவுலடியார் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு, சபைக்குள்ளே பேசாத, பிரசங்கம் பண்ணாதான் சொல்லலை, நல்லா கவனிக்கணும், சபைக்குள்ளே பெண்கள் பேசக்கூடாது, சந்தேகம் இருந்தால் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, சொந்த புருஷத்தை கேளுங்கிறார். ஏன் சபைக்குள்ளே பேசுகிறது எப்படி இருக்குங்கிறாரு. அந்த நாட்களில் இப்போ நம்ம உட்கார்ற மாதிரி உட்கார மாட்டாங்க, குடும்பமாக உட்காருவாங்க. பவுல் பெரிய படித்தாள் பிரசங்கம் பண்ணுறாரு, இவர் பேசுகிறது புரியல, அம்மா இருக்கு, உடனே அங்கே கேட்குறாங்க, அவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, இதுக்கு என்ன அர்த்தம், 3வது வானங்கிறாரு, 4வது வானங்கிறாரு, அக்கினிமயமான நாவுங்கிறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படிமா. இது பிரசங்கையாக இருக்குது, பிரசங்கம் ஓட மாட்டேங்குது. நாங்கள் இங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தால் எங்களுக்கு எப்படி தோணும், என்ன இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு தோணும். இதைத்தான் பவுல் சொல்கிறார், சபைக்குள்ளே என்ன செய்யாத, நல்லா கவனிக்கணும், பிரசங்கம் பண்ணாதான் சொல்லலை, சபைக்குள்ளே பேசாத. அடுத்த வசனம் சொல்லுது, சந்தேகம் இருக்கா வீட்டில் போய் சொந்த புருஷத்தை கேளுங்கிறார், அப்படி சொல்கிறார். அங்கே இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது அங்கே குடும்பத்தை பற்றி பேசுகிறார். குடும்பத்தை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு, புருஷனுக்கு உபதேசம் பண்ணாதங்கிறார். உபதேசம் பண்ணாத எதுக்கு, குடும்ப காரியங்களில். குடும்பத்துக்கு தலைவன் யாரு, புருஷன். அதை சொல்லிட்டு பின்னால் சொல்லும்போது சொல்கிறாரு, முதல்ல வஞ்சிக்கப்பட்டது ஏவாள், 2வது தான் ஆதாம் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு வர்றார். இதை வச்சுட்டு இன்னொரு குரூப், அது எங்கள் குடும்பத்தில் ஆண்களை பெண்கள் டாமினேட் பண்ணக்கூடாது, நீ உபதேசம் பண்ணி அடக்கி வைக்காதேங்கிறாரு. எதை பொறுத்து, குடும்ப காரியங்களில். சபையை பற்றி அங்கே பேச்சே வரல. இந்த 2 வசனத்தை வச்சுக்கிட்டு அநேகர் இன்னைக்கு இந்த வெளிச்சம் வெளியே தெரியாதபடிக்கு மூடி வச்சுக்கிட்டே இருக்காங்க. வசனத்தை நீங்களும் நானும் சரியாய் பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தினுடைய சரியான பொருள் வேணும்னா முன்னால் பின்னால் வசனத்தை வாசிக்கணும், அப்போ தான் அந்த வசனத்தினுடைய முழு பொருள் நமக்கு தெரியும். சரி, அப்போ இங்கே என்ன நடக்குன்னா, விளக்கை கொளுத்து மரக்காலாலே மூடி வைக்கிற ஒரு பெருங்கூட்டம் இன்னைக்கு இருக்கு. தேவன் அதற்கு நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாறணுங்கிறதா தேவனுடைய திட்டமாக இருக்கு. இப்போ 16வது வசனத்தை வாசிங்க.
இவ்விதமாய் மனுஷர் எதை கண்டு? உங்கள் நற்கிரியைகளை கண்டு பாருங்க. நம்ம வெளிச்சம் மற்றவங்க முன்னால பிரகாசிக்கணுமா? நம்ம வெளிச்சம் மற்றவங்களுக்கு முன்னால பிரகாசித்து அதை பார்க்கிறவங்க, அந்த வெளிச்சத்தை கண்டவங்க பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தணுமா? அந்த அளவுக்கு நம்ம நற்கிரியைகள் இருக்கணுங்கிறார். அப்ப இங்க நற்கிரியைகளையும் வெளிச்சத்தையும் அவர் இணைத்து பேசுறத பார்க்கிறோம். அப்ப நம்ம வெளிச்சங்கிறது இன்னைக்கு அநேகருக்கு நற்கிரியாய் மாற வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா அவங்க இருளில் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் இருக்கிறார்கள், வழி தெரியாமல் இருக்காங்க, எப்படி போகிறது என்னன்னு தெரியல. அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு நற்காரியம் செய்கிறோம். என்ன நற்காரியம் செய்கிறோம்? வெளிச்சம் கொடுத்து, இதான்ப்பா உலகம், இதுதான் வாழ்க்கை, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம காட்டி கொடுக்குறோம். அதை கண்டு அநேகர் கர்த்தரண்டே வருகிறார்கள், அநேகர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். அப்படி மாறும்படி தான் கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனம் எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்தோத்திரம். அப்ப நீங்களும் நானும் யாரு? வெளிச்சம் தருகிற குத்து விளக்குகளாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரியுது. இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 60:3. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இப்ப நம்ம வெளிச்சமா மாறிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம வெளிச்சத்திட்ட யார் வருவாங்களா? நம்முடைய பைபிளில் ஜாதிகள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இது சமஸ்கிருத வார்த்தை. வடமொழியில் அவங்க மொழிபெயர்க்கும் போது அந்த வார்த்தையை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே இந்த தமிழ் பைபிளில் அல்லது நம்ம ஊர் பைபிள்களில் பயன்படுத்துகிற இந்த ஜாதிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது நேஷன்ஸ், நாடுகள் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அது பயன்படுத்தப்படுது. அப்போ நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மகிட்ட முதல்ல யார் வருவா? நம்ம வீடு மட்டும் இல்லை, நம்ம தெரு, நம்ம கிராமம் மட்டும் இல்லை, யார் வருவாங்களா? நாடுகளே நம்ம தேடி விடுமா. நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நம்முடைய சபையில் ஒரு சகோதரர் இருந்தார். இப்போ வெளிநாட்டில் அவர் இருக்கிறார். அவர் ஆண்டருக்குள்ளே வந்த புதுசில் அவங்க வீட்டில், அவங்க சொந்த கிராமத்தில் வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் நடத்தினோம். அவர் என்ன சொல்வாருன்னா, சுவிசேஷம் சொல்கிறது, நம்மளாம் ஆண்டரை பற்றி சொல்லும்போது நம்ம ஒரு பாணி வச்சுருப்போம். அவர் என்ன சொல்வாருன்னா, இங்கே பாருங்கள், இன்றைக்கி இஸ்ரேல் நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா, இந்த அளவுக்கு விவசாயத்தில் பெருகிருக்குன்னா, பாலைவனத்தில் அவங்களால இவ்வளோ விவசாயம் பண்ண முடியுதுன்னா, உலகமெல்லாம் இராணுவ ஆயுதங்களை அனுப்புகிறாங்கன்னா, நோபல் பரிசு பெற்றவங்க உலகத்தில் அதிகம் அவங்க தான் அப்படின்னா, அது காரணம் என்ன தெரியுமா? இந்த பைபிள் அவங்க படிக்கிறாங்க அப்படிம்பார், இந்த பைபிள் படி நடக்கிறாங்க அப்படிம்பார். அவர் வேதம் சொல்லுது, இந்த பைபிள் மூலமாய், ஆண்டவர் மூலமாய் நம்ம இடத்துல வெளிச்சம் வரும்போது இந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் கடந்து வருமா. அடுத்த வார்த்தை சொல்றாரு, உதிக்கிற ஒளிநடத்துக்கு ராஜாக்கள். இன்னைக்கு நம்ம நாட்டில் ராஜா கிடையாது. நம்ம நாட்டில் ஜனாதிபதி, கவர்னர், பிரதமர், முதலமைச்சர், மந்திரிமார்லாம் இருக்காங்க. இவங்க என்ன செய்வாங்களா? நம்மளிடத்துல நம்ம வெளிச்சத்தை கண்டு நடந்து வருவாங்க, வழி கேட்டு, ஜெபம் கேட்டு, ஆலோசனை கேட்டு நம்ம இடத்துல நடந்து வருவாங்கன்னு போட்டிருக்கு. இந்த எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிச்சு. அப்போ அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள்லாம் நம்மளை தேடி வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? ஓட்டு கேட்டு வந்தாங்க. இதை ஃபேஸ்புக்கில் அப்புறம் என்னென்ன இருக்கோ எல்லா சோஷியல் மீடியாவிலும் போட்டுட்டு கொஞ்சம் பேர் இந்த வசனத்தை போட்டாங்க, உதிக்கிற உன் நெல்லிடத்துக்கு ராஜாக்கள் வருவாருங்க. வேத வசனத்தின்படி எங்கள் ஊர் எம்எல்ஏ தேடி வந்தார், எங்கள் ஊர் மந்திரி தேடி வந்தார். அது ஓட்டு கேட்க வந்தார், அதுக்கப்புறம் உன்னைய நாய் கூட சீந்தார். அப்படி தானே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அவங்க ஆதாயத்துக்கு வந்ததை இங்கே அதை சொல்லலை, பைபிள் ஓட்டு கேட்டு வரதை சொல்லலை. இவங்க ஆலோசனை கேட்டு, புத்திமதி கேட்டு, வெளிச்சம் கேட்டு, ஜெபம் பண்ணுறதுக்காக நம்மளை தேடி வருவாங்கன்னு போட்டிருக்கு. நீங்கள் நினைக்கலாம், நம்மளை யார் தேடி வரா? இல்லை, பாண்டரமங்கலத்தில் ஏதோ நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், எங்களை யார் தேடி வரா நம்ம நினைக்கலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுது, கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், நம்மை அவர் தேடி வருகிற ஆண்டவர். அவர் நம்மை தேடி வருவார். யார் தேடி வருவா?
ஆண்டவர் முதலாவது நம்மளை தேடி வந்தால் நம்ம இடத்துல வெளிச்சம் வெளியே வர ஆரம்பித்தது. இப்போ உலக எல்லா நாடுகளும் நம்மளை தேடி வருவாங்க. உலகத்தார் மட்டும் நம்மளை தேடி வர்றதில்லை, உலகத்தினுடைய அதிபதிகள் ராஜாக்கள் நம்மளை தேடி வருவாங்கன்னு போட்டு. அது எப்படி வருவாங்களா? ராஜாக்களும் நடந்து வருவார்கள்னு போடுறோம். நடந்து வருவார்கள். அந்த நாட்களில் உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ரெபெக்காளை ஆபிரகாமுடைய வேலைக்காரர் அழைச்சிட்டு வர்றார். எதுக்கு? ஈசாக்கு வர்றார். இந்த எங்கள் எஜமான் வர்றாருன்னு சொன்ன உடனே ஒட்டகத்தில் வந்த ரெபெக்காள் என்ன செய்கிறாங்க? கீழே இறங்கி நடந்து வரான். எதுக்கு? அது மரியாதை. அப்படித்தானே? இப்போ சைக்கிளில் போகிறோம், பைக்கில் போகிறோம், எதுக்கு ஒரு பெரியவங்களை பார்த்து பேசணும்னா உடனே நம்ம என்ன செய்வோம்? இறங்கும். இங்கே சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் வெளிச்சம் கொடுத்துருங்களா நீங்கள் மாறுனீங்க அப்படின்னா நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நம்ம வெளிச்சம் கொடுக்க ஆரம்பித்தோம்னா நம்மளை தேடி அவங்க என்ன செய்வாங்களா? நடந்து வருவாங்கன்னு. நடந்து வருவாங்க. நம்மை தேடி அவர்கள் நடந்து வருவார். அப்போ எந்த அளவுக்கு உங்களை என்னையும் கர்த்தர் வைத்து வைக்கிறாருன்னு பாருங்க. இல்லை நீங்கள் நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்கிறத பிள்ளைகளே கேட்க மாட்டேங்க, நம்ம சொல்கிறத சொந்தக்காரையும் கேட்க மாட்டேங்காங்க, இல்லை நம்ம சொல்கிற வார்த்தைக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்காங்க. ஸோ இன்னொரு சின்ன ஒரு வீடியோ, அதுவும் வீடியோவிலே சொல்கிறேன். ஒன்று பார்த்தேன். ஒரு வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைகள்லாம் உட்காந்துருக்காங்க. அது என்ன வீடியோ, லாங்குவேஜ்லாம் தெரியல, சும்மா அந்த இதை மட்டும் பார்த்தேன். அப்பா காருக்கு தண்ணி தேவைப்படுது. உடனே பக்கத்தில் இருக்க அம்மாவை கூப்பிட்டு தண்ணி வேணுங்கிறாரு. அந்த அம்மா என்ன செய்யுது? கீழே இவங்க ரெண்டு மேலே சேரில் உட்காந்துருக்காங்க, கீழே பிள்ளைகள் உட்காந்துருக்காங்க. அந்த அம்மா கீழே உட்காந்துருக்க மகளை பார்த்து தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படிங்குது. அந்த மக பக்கத்தில் இருக்க தம்பிக்காரனை பார்த்து தண்ணி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு அவ சொல்கிறா. அவன் என்ன சொல்கிறான்? அவன் அப்பாவை கூப்பிட்டு எப்பா தண்ணி எடுத்துகிட்டு வாங்கங்கிறான். எப்படி? அவர் என்ன நினச்சிருப்பாரு? இதுக்கு நம்மளே போய் எடுத்து குடிச்சிருக்கலாமே. இல்லை, இதுதான் இன்றைக்கி உலகம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம சொன்னால் ஒருத்தரும் கேட்க மாட்டேங்காங்க, நம்ம வார்த்தைக்கு மரியாதை இல்லை, நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் நானும் வெளிச்சம் கொடுக்குறவங்களா மாறும்போது, உலகத்தின் ஒளியாக இருக்கிற ஆண்டவரை பின்பற்றி அந்த வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு நம்ம பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைக்கிறார். இந்த உயர்ந்த இந்த வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நானும் மாறும்போது இந்த உலகத்தினுடைய அதிபதிகள் நடந்து வருவாங்களா இந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு. தேவன் எவ்வளவு மேன்மையான ஸ்தானத்தை நமக்கு வச்சிருக்காருன்னு பாருங்க. அப்போ இந்த குத்து விளக்கு அப்படின்னு யோசிக்கும்போது இந்த குத்து விளக்கு எவ்வளவு அந்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே எவ்வளவு காரியங்கள் நமக்கு போதிக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் நானும் சாதாரண ஆட்களாய் தெரிந்து கொள்ளப்படவில்லை, இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் தேவன் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. இங்கே ஒரு சொப்பனத்தை தேவ மனுஷன் காண்கிறான், தரிசனத்தை காண்கிறான், கர்த்தர் காட்டுறார். காட்டிட்டு ஆண்டவரை கேட்கிறாரு, இப்போ நீ என்ன கண்ட அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் இப்போ நம்ம படித்து கொண்டிருக்கிற அந்த குத்து விளக்கை பார்க்குறார். நான் குத்து விளக்கை பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த குத்து விளக்கில் வலது பக்கமும் இடது பக்கமும் 2 ஒலிவ மரங்களையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 5வது வசனம் 6வது வசனம் இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். இதை பார்த்துட்டு இவர் கேட்குறார், இதை எனக்கு காட்டுறீங்களே, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்குறார். தேவன் எந்த தரிசனத்தை நமக்கு கொடுத்தாலும் அதுக்கு பின்னால் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை வச்சிருப்பார். தேவன் தரிசனத்தையோ தேவன் கொடுக்குற சொப்பனங்களோ பொருள் இல்லாமல் போகாது. தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் நமக்கு அதெல்லாம் காட்டுகிறார். இங்கே ஆண்டவர் அப்படித்தான் அவர் காட்டுனா, அதை இவர் பார்த்துட்டு பார்த்தபோது நீ என்னத்தை பார்த்தேன்னா இதைத்தான் பார்த்தேன்னு சொல்லிட்டார். இப்போ ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட இவர் கேட்குறாரு, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு தெரியலையா, தெரியாதாங்கிறார். அவர் சொல்கிறார், தரிசனத்தை நான் பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு பொருள் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். இப்போ தெரியாதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் விளக்கமாக அவர் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா,
3வது வசனத்தில், சாரி 6வது வசனத்தில், அப்பொழுது அவர் பாருங்க. அப்போ தரிசனங்கிறது என்னது? அவருக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அதை ஆண்டவர் சொல்றார், உனக்கு தான் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, வாசிங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. பார்த்தீங்களா? குத்து விளக்கும் 2 பக்கம் 2 ஒலிவ மரம் இருக்கு. இதுக்கு என்ன பொருள்னு கேட்டால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவர் தப்பா பேசுறாரா? ஆண்டவர் இடம்பொருள் தெரியாம பேசுறாரா? தப்பான விளக்கம் கொடுக்காரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேவன் தெளிவாய் பேசுகிறார். ஆவியினாலே ஆகும் அப்படிங்கிறார். இந்த குத்து விளக்கின் 2 பக்கத்திலையும் 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது. இந்த குத்து விளக்கு எரியுது. எந்த எண்ணெயில எரியுது? ஒலிவ எண்ணெயில எரியுது. அந்த ஒலிவ எண்ணெய்க்கு என்ன செய்வாங்க? அந்த ஒலிவ பழங்களை எடுத்து, அதில் உள்ள அந்த விதைகளை எடுத்து, அதை நசுக்கி, அதுலேருந்து என்ன செய்ய கொண்டு வராங்க? எப்படி ஆமணக்கிலிருந்து விளக்கெண்ணெய் எடுக்கமோ இந்த மாதிரி தான் அவங்க எண்ணெய் எடுக்காங்க. அந்த எண்ணெயை கொண்டு வந்து அந்த குத்து விளக்கில் ஊற்றி தான் அந்த விளக்கு எரியுது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ அங்கங்கெல்லாம் எடுத்து ஒன்றும் இல்லை, நேரடியாகவே அதுக்கு எண்ணெய் கொடுப்பதற்கு 2 பக்கம் என்ன இருக்கு? இப்போ 2 ஒலிவ மரம் இருக்கு. அப்போ எண்ணெய்க்கான ஆதாரம் குத்து விளக்கு பக்கத்திலேயே இருக்கு. ஒருத்தன் போய் அங்கங்கெல்லாம் அலைஞ்சு விலைக்கு வாங்கிட்டு வர வேண்டியதில்லை, விதைகளை எடுத்து ஆட்டி கொண்டு வர வேண்டியதில்லை. இந்த குத்து விளக்கு எரியணும்னா அதுக்கு ஆதாரம் பக்கத்திலேயே 2 ஒலிவ மரம் இருக்குன்னு காட்டுறார். இது எப்படிங்க சாத்தியம்? அதைத்தான் அவர் சொல்றாரு, இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. இந்த எண்ணெய்ங்கிறது, இந்த ஒலிவ எண்ணெயை தான் அபிஷேகத்துக்கும் பயன்படுத்தினாங்க, எண்ணெய் எரிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. விளக்கு எரிக்க பயன்படுத்துறதுக்கு ஒரு விதமாக இந்த எண்ணெயை தயாரிக்கிறாங்க, அபிஷேகத்துக்கு வேறு விதமாய் தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேறு நறுமண பொருட்கள்லாம் சேர்த்து அதை தயாரிக்கிறாங்க. ஆனால் 2க்கும் அடிப்படை ஆதாரம் என்னதுதான்? ஒலிவ மரம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஒலிவ எண்ணெய் அபிஷேகத்துக்கு பயன்படுற மாதிரி ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தார் அப்படின்னா, நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய பராக்கிரமத்தினாலேயோ எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் செய்து முடிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். என்ன தன்னால் வராது, அந்த விளக்கு அதா எரியாது. அதை லேவியரும் அன்னைக்கு இருந்த ஆசாரியரும் கண்காணிக்கணும். அது அந்த திரியை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. கருகின திரியை கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணுவாங்க, எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்படித்தான் அது அணையாத விளக்காங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஆசாரிப்பு கூடாரத்திலையும் தேவனுடைய ஆலயத்திலையும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றார், இங்கே ஒரு குத்து விளக்கு இருக்குது, ஆனால் இதுக்கு பக்கத்தில் 2 பக்கம் என்ன இருக்குது? 2 ஒலிவ மரமே இருக்குங்க. அங்கேருந்து நேரடியாக என்ன போகும்? அது தனையில்லாமல் அது எரிய போகுதுன்னு கர்த்தர் அன்றைக்கு தீர்க்கதரிசிக்கு காட்டுறார். இது எப்படி ஆகும்? தேவனுடைய ஆவியினாலே ஆகும். இன்னைக்கு நீங்களும் நானும், நான் முதல்ல சொன்ன போல திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், சாதாரண மெழுகுவத்திகள் இல்லை. ஒரு காலகட்டத்தில் எரிஞ்சு அழிஞ்சு போகிறதுக்கு சாதாரண மெழுகுவத்தி இல்லை. கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் காலங்காலமாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய, எரிந்து பிரகாசிக்க வேண்டிய, உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டிய பொன் குத்து விளக்குகளாய் தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். இது எப்படி சாத்தியம்? இது நம்முடைய பலத்தினாலே இல்லை, இது நம்முடைய பராக்கிரமத்தினால இல்லை, நம்முடைய திறமையாலேயோ படிப்பாலேயோ நம்முடைய ஞானத்தினாலேயோ அறிவுனாலேயோ இது நடக்க போகிறது இல்லை. தேவனுடைய ஆவியினாலே இது ஆகும். தேவ ஆவியானவர் இதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நம்மளால முடியாது, ஆனால் கர்த்தரால இது ஆகும். இதில் 10வது வசனத்தை வாசிங்க. அதனால அவர் சொல்றாரு, அற்பமான ஆரம்ப நாட்களை யாரும் அசட்டை பண்ணாதீங்க. இன்னைக்கு இருக்கிறோம், இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்கிறோம், நெருக்கத்தில் இருக்கிறோம், கொஞ்சம் விசுவாசத்தில் இருக்கிறோம். இதனால நம்மளாம் என்ன என்ன இதெல்லாம் அப்படின்னு யாரும் என்ன செய்யக்கூடாதா? அசட்டை பண்ணாதங்கிறார். அசட்டை பண்ணாது. கர்த்தர் உலகத்துக்கு வெளிச்சமாய் நம்மளை மாற்ற விரும்புகிறபடினாலே உங்களுடைய நாட்களை அசட்டை பண்ணாதிருங்கள் அப்படிங்கிறார். இதுக்கெல்லாம் நிறைய காரியங்களை சொல்றாரு. பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம்,
செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். நிறைய காரியம் சொல்லிட்டே போறார். அந்த அளவுக்கு தேவன் அதிசயங்களை அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். நீங்க நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் விதமாய் அவர் செயல்பட விரும்புகிறார். இன்னைக்கு எங்க நம்ம எப்படி இருந்தாலும் சரி, எந்த சூழலில் நம்ம இருந்தாலும் சரி, தரிசனத்திலே காட்டிய அந்த குத்து விளக்கை போல தேவன் நேரடியாய் ஒலிவ மரத்தை காட்டி அதிலிருந்து எண்ணெய்களை கொண்டு வந்து அது காலங்காலமாய் அது எரிய வைக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை தேவன் பொறுப்படுத்தி இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் மாற்ற விரும்புகிறார். அப்போ இந்த ஒலிவ மரங்களுங்கிறது என்னைக்கான ஆதாரமாக இருக்கிறது. அது தொடர்ச்சியாய் தடையில்லாமல் எண்ணெயை கொடுத்து இந்த விளக்கை எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறார். முதல்ல பார்த்தோம், குத்து விளக்கு என்பது சபையை குறிக்கிறது, விசுவாச மக்கள் கூடி வருகிறதை குறிக்கிறது. அப்போ இந்த குத்து விளக்கு, இந்த சபை, இந்த விசுவாச மக்களுடைய கூட்டம் தொடர்ந்து நீடிச்சு நிலைச்சு கர்த்தர் வரைக்கும் இருக்கணும்னா நமக்கு ஆதாரமாக இருக்கிறவர் எண்ணெயை வழங்குகிற பரிசுத்த ஆவியானவர். தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால அவர் நம்மளை அணையாத விளக்காய் மாற்றி நம்மளை தொடர்ந்து அவர் எரிய வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் நம்மளை விலகி போக விடுகிறது இல்லை, வீழ்ந்து போக விடுகிறது இல்லை. ஒருவேளை மங்கி எரிகிறோம் அப்படின்னா அவர் நம்மை தூண்டி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். திரும்ப நம்மளை பிராசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வெளி உலகத்துக்கு வெளிச்சம் தருகிறவராய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். ஒன்று புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நம்மை உயர்த்துகிற கர்த்தர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான செய்கிற ஆண்டவர். நான் தீபிகாவுக்கு மேரேஜ் அப்படிங்கிற அந்த செய்தி வந்த உடனே நான் அவளை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஆரம்ப நாட்கள் அவள் காலேஜுக்கு போனது, பிஎட் பண்ணது, இதெல்லாம் யோசித்து பார்த்தேன். அப்போ நான் எங்கே நேபாளிலையோ வட இந்தியாவிலையோ இருக்கிறேன். முதல்ல அவள் தான் எனக்கு ஃபோன் பண்ணா, பாஸ்டர் என்னை பிஎட் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் சார் ஃபோன் பண்ணார். அப்போ நான் யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் ஊருக்கு வந்துட்டு ரொம்ப பேசுவோமே, 2 பேரும் பேசுவோமே அப்படின்னு. இல்லை உடனே அப்ளிகேஷன் போடணும்னு சொல்கிறாங்க. சரி அம்மா அப்பா சொல்கிறத கேளு அப்படின்னு. இல்லை எனக்கு நானும் வாத்தியாராக போவோம், எனக்கு அது இஷ்டமே இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன் அம்மா அப்பா சொல்கிறார் நல்ல ஐடியாவை சொல்லுவாங்க, அதனால் ஜெபம் பண்ணி போடு, பிஎட்டை போடு, வேறு வேலை கிடச்சா போய்க்கலாம், இல்லைன்னா வாத்தியார் வேலை இருக்கவே அழகாக போய்க்கலாமே அப்படின்னு. நான் இப்போ யோசித்து பார்த்தேன், எத்தனையோ பேர் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், அப்படி தானே? அவள் பிஎட் பண்ண போய் உடனே போய் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வாத்தியாராக போயிட்டான். ஆண்டவரும் ஆண்டோடைய பிள்ளைகளும் ஆண்டவர் அறிந்து குடும்பத்தாரும் சொல்கிறது சில நேரங்களில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியறது இல்லை. ஆனால் அதனுடைய நோக்கம் என்னது? நம்மளை உயர்த்தி வைக்கணுங்கிற. கர்த்தர் சில நேரம் நம்மகிட்ட சொல்லும்போது இதெல்லாம் சரியா ஆண்டவரே, இதெல்லாம் சரியா ஆண்டவரே, நம்ம பல நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், ஏன் சூழ்நிலைக்கு இது ஒத்து வருமா, ஏன் விருப்பத்துக்கு இது ஒத்து வருமா, எங்கள் ஊரில் இது ஒத்து வருமா நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணக்கூடும். ஆவியானவர் நம்மளோட பேசுவாருன்னா, கர்த்தர் நம்மளோட பேச ஆரம்பிக்கிறாருன்னா நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். பொதுவாக நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறோம், வேத வசனம் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம் அல்ல, மாறாக விசுவாசிக்க வேண்டிய ஒரு வசனம். வேத வசனங்கிறது விசுவாசிக்க வேண்டியது. நமக்கு அதை புரிந்து கொள்கிற அளவுக்கு நம்ம ஞான அறிவு இல்லை. வேத வசனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம அதை கீழ்ப்படிய ஆரம்பித்தோம்னா கர்த்தர் நம்மளை ஏற்ற சமயத்தில் உயர்த்துவார். தேவன் நம்ம கொடுக்குற தரிசனங்களும் தேவன் நம்ம காட்டுகிற பாதையும் ஒரு நாள்லே நம்மளை உயர்த்திக்கிட்டே போகும். நம்ம அதை சரியாய் பிடிச்சிட்டோம்னா நம்ம ஒரு நாளும் நம்ம வெக்கப்பட்டு போக போகிறது இல்லை. அதான் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இன்னைக்கு நீ தரிசனத்தை பார்க்குற செருபாபேல், உனக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த பார்த்த தரிசனம் இருக்குதே இது ஒன்னால முடியாது. குத்து விளக்குக்கு இந்த ஒலிவ மரத்திலிருந்து தன்னால் எண்ணெய் வந்துட போகிறது இல்லை, தன்னால் அது எரிய போகிறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இருந்தாருன்னா அவர் எல்லா அதிசயங்களையும் செய்ய முடியும், எல்லா அற்புதங்களையும் செய்ய முடியும். உன்னுடைய பலத்தினாலே உன்னுடைய பராக்கிரமத்தினாலே இது கூடாதா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர்னு சொல்லி கொடுக்கிறார். அவராலே ஆகும். அப்படி நம்ம வாழ்க்கையிலே எப்படி தான் சில காரியங்கள் நம்மளால் இது முடியுமா முடியாதா, இது என்னமாய் முடியுமோ, பல கேள்விகள் நமக்கு இருக்கிறது. ஆனால் சத்திய வசனம் சொல்லுது, ஆண்டவர் இதை செய்து முடிக்கிற ஆண்டவர், ஆவியானவர் இதை செய்து முடிக்கிறவர். நம்முடைய பலத்தினால நம்முடைய பராக்கிரமத்தினால இல்லை, தேவ ஆவியினாலே ஆகும். நம்ம இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம், குறுகிய வட்டத்தில் இருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்மளை பற்றி தெரியலை. இன்னைக்கு அதான் யதார்த்தம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை என்னையும் பலப்படுத்த ஆரம்பிக்கும் போது, நம்மளை வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் அவர் மாற்றும் போது
உலகத்துக்கே நம்மளை ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுகிறார். ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருகிறவர்கள இடமாய் நம்ம இருக்கிற இடத்த தேவன் மாற்றுகிறார். அப்போ கர்த்தர் நம்மளை குறித்து வச்சிருக்கிற அந்த சித்தம், தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற அந்த நோக்கம், திட்டம், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவன் நம்ம வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிறார். அப்போ இது இந்த இந்த ஒலிவ மரம் சபைக்கு, விசுவாச மக்களுக்கு எப்பயும் அந்த அந்த வெளிச்சம் வரத்தக்கதாய், அந்த கிண்ணத்தில் எண்ணெய் இருக்கத்தக்கதாய், அது தொடர்ந்து எரியத்தக்கதாய், அது ஆதாரமாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். 2 பக்கமும் பக்கத்திலே இருக்குது. அங்கிருந்து அதை கொடுக்கறதா இருக்கிறதா. 128ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது குடும்பத்தை பற்றி அங்கே வாசிக்கிறோம். அங்கே அவர் சொல்றார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார்கள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் பக்கத்திலே இருப்பாங்களாம். அதே மாதிரி இப்போ இந்த குத்து விளக்கு இருக்குது. குத்து விளக்கு 2 பக்கத்துலையும் யார் இருக்கா? பக்கத்திலேயே ஒலிவ மரங்கள் இருக்கு. தேவன் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாரு பாரு, எவ்வளோ நல்லா போதிக்கிறாரு பாரு. அப்போ நம்முடைய விளக்கு அணையாதபடிக்கு காக்கும்படி தேவன் நம்ம பக்கத்தில் ஒலிவ மரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம விளக்கு அணையாதபடிக்கு ஆதாரமாக இருக்கிற எண்ணெய்களை தரக்கூடிய ஒலிவ மரங்களை தேவனை பக்கத்தில் வச்சிருக்கிறார். ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். இது வேத மனிதர்கள் சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க, இது இந்த இந்த 2 ஒலிவ மரங்கிறது செருபாபேலையும் யோசுவாவையும் குறிக்குதும்பாங்க. 2 பேரும் யார்? தேவனுடைய மனுஷர்கள். அவங்க தான் அதை பாதுகாக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எப்படியோ ஆவிக்குரிய விளக்கத்தின்படி அவங்க சொல்கிறபடி பார்த்தா கூட இந்த விளக்கு அணையாதபடிக்கு 2 பேரை பக்கத்தில் தேவன் வைத்திருக்கிறாருன்னு சொல்லி செருபாபேலுக்கு அன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். இதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு வகையிலே நம்முடைய வெளிச்சங்கள் அணையாதபடிக்கு அவர் நம்மளை காக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அடுத்து இந்த 7 பண்டிகைகளை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம். இது இருக்கிற ஒரு சில நிமிடங்களில் வேகமாக இதை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த 7 பண்டிகைகளை குறிக்குது. அதுக்கு முன்னால் ஆண்டவருடைய பெயரை குறித்து ஒரு காரணத்தை சொல்லிட்டு அந்த 7 பண்டிகைகளுக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். நம்ம ஆண்டவருடைய பேர் எல் ஷடாய் அப்படின்னு சொல்கிறோம். ஷடாய் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆண்டவர் உடைய ஆலயம் இருந்த இடத்துக்கு பேர் எருசலேம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜெருசலேம் அப்படிங்கிறத இந்த எபிரேய வார்த்தையில் ஜெருசலேம் அப்படி இல்லை, மையமாக இருக்கிற ஒரு எழுத்து. நம்ம தமிழில் யானா மாதிரி இருக்கா, அதுதான் மைய எழுத்து. அதுக்கு பேர் சீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீன் அப்படிங்கிறது ஷடாய்ங்கிற வார்த்தைக்கு அதுதான் முதல் எழுத்து. எப்படி எருசலேம் உலகத்துக்கு மையமாக இருக்குதோ அதே போல் எருசலேம்ங்கிற வார்த்தைக்கு மையமாக இருப்பது இந்த சீனுங்கிற எழுத்து. இன்றைக்கி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பேர் ஊனா போட்டு எழுதுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆரம்பத்தில் என்ன செய்வாங்க? ஊனா போடுவாங்க. இந்த மாதிரி இஸ்ரவேல் மக்கள் எந்த வேலையை துவக்கினாலும் முதல்ல இந்த எழுத்து, அந்த சீன்கிற எழுத்தை அவங்க போடுவாங்க. ஏன்னா அது ஆண்டவருடைய பேரை குறிக்கிற வார்த்தை. ஷடாய் அப்படிங்கிறதுல முதல் எழுத்து அப்படின்னு போடுவான். ஷடாய் அப்படின்னா அம்மாவை போல குழந்தைக்கு பால் கொடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். போதும் போதும் பிள்ளை சொன்னா கூட குடிடா குடிடான்னு வயிறு நிரப்புற அளவுக்கு அம்மா எப்படி பால் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர் அர்த்தம். தான் ஷடாய்ங்கிற பேர். அதில் முதல் எழுத்து தான் இந்த ஷீன் அப்படிங்கிறது. இந்த சீனுங்கிற இந்த எழுத்தை தான் இந்த எருசலேமில் நடுவில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ எருசலேமுக்கு நடுவாக இருக்கிறது யாரு? ஆண்டவர். சரியா? இப்போ இதில் இந்த பைபிளில் வாசிக்கும் போது பைபிளில் சொல்லுது என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட இடம் அப்படின்னு எருசலேமை குறித்து சொல்லுது. ஏன் அப்படின்னா இந்த எருசலேம் ஊரை பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து மாதிரியே இருக்கும். மேலே இருந்து பார்த்தா இந்த எழுத்து மாதிரியே தெரியும். அதில் 3 பள்ளத்தாக்குகள் இருக்கு. வேணா வாசிங்களேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் நாமம் விளங்கும் எருசலேம். அப்ப எருசலேம்ங்கிறது என்னது? ஆண்டவருடைய நாமம் விளங்குகிற ஒரு ஸ்தானம் அல்லது ஸ்தலம். இப்போ ஆண்டவருடைய நாமம் எப்படி விளங்குது அப்படின்னா இந்த எருசலேமுடைய ஒரு படம். இதில் பார்த்தீங்கன்னா அதே எழுத தெரியும். 3 பள்ளத்தாக்கு இருக்கு. அதில் 3 பள்ளத்தாக்கு அங்கே நம்ம பார்க்குறோம். இந்த 3 பள்ளத்தாக்கு கின்னோம் பள்ளத்தாக்கு,
அப்புறம் கித்ரோன் பள்ளத்தாக்கு, நீங்கள் வேணால் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். சாரி, கித்ரோன் பள்ளத்தாக்கு, நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, அது திரோபியன் பள்ளத்தாக்கு அப்படின்னு பார்க்குறோம். 3 பள்ளத்தாக்கில் இருக்குது. மேலே இருந்து பார்த்தா இந்த எழுத்து அப்படியே தெரியுமா, எருசலேமில் இன்னைக்கு வரைக்கும். சரியா? அதனால தான் அது எருசலேம் தேவனுடைய நாமம் விளங்குகிற இடம் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ இந்த ஆண்டவருடைய நாமம் தான் இப்போ நம்ம மேலே எழுதப்பட்டிருக்கிறார். இந்த நம்முடைய இருதயம் இருக்கு இல்லையா, இந்த இருதயத்தை கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து தெரியும் அப்படிங்கிறாங்க. அந்த ஆர்டிக்கிள் வெற்றிகள்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த அந்த சரியான வார்த்தையை பயன்படுத்துகிறான்னு தெரியல, இல்லை அந்த இரத்த நாளங்கள், இரத்த குழாய்கள் அதெல்லாம் பார்த்தோன்னா இதே மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேவனுடைய நாமம் எருசலேமில் இருக்க மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டோடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நம்ம மேலே தேவ நாமம் இருக்கிறதுனால நாம் அவரை போலவே உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. இப்போ கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16, 17 மட்டும் வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு பண்டிகைகளும் ஆண்டவரை பற்றி தான் விளக்குகிறது. ஆண்டவருடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒன்று தான் இந்த பண்டிகைகள் எல்லாம். அதனால இது யாரும் உங்களை குறை சொல்லாதபடிக்கு அதை கவனமாய் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இங்கே பவுலடியார் இங்கே அதை பதிவு செய்கிறார். இது என்னது, இது எப்படி, அந்த பண்டிகையுடைய நோக்கம் என்ன, அது என்ன போதிக்கிறதுங்கிறத இந்த குத்து விளக்குகளின் அடிப்படையில் முதலே சொன்னேன். இந்த குத்து விளக்கில் 7 அந்த கிளைகள் இருக்கிறது, அது 7ம் ஒவ்வொரு பண்டிகையை குறிக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே முன்னாடி ஒரு முறை நம்ம தியானிச்ச ஞாபகம் இருக்குது. இதை அடுத்த வாரங்களில், வருகிற வாரங்களில் இதை குறித்து நம்ம அதிகமாக தியானம் செய்யலாம். அப்போ இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம், குத்து விளக்குங்கிறது தேவனுடைய ஆலயத்திலையும் ஆசாரிப்பு கூடாரத்திலையும் தேவன் வைக்க சொன்ன முக்கியமான ஒன்று. ஏன் இந்த தேவன் வைக்க சொல்கிறார்? அது வெளிச்சத்துக்கு அதுதான் ஆதாரமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார், நம்மை தேவன் வெளிச்சமாய் உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார். எப்படி அந்த குத்து விளக்கு அசையாமல் அணையாமல் வெளிச்சம் கொடுக்குதோ, இதே போல் நாம் உலகத்திற்கு அணையாதவர்களாய் தொடர்ந்து புறஜாதிகளுக்கும் முழு உலகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் தேவன் உங்களை என்னையும் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அதை கர்த்தருடைய கரங்களை அவங்க விட்டு கொடுப்போம். இந்த குத்து விளக்கை போல தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாறுவோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துவார். இது எப்படி சாத்தியம், என்னால் முடியுமா, நமக்கு பல கேள்விகள் இருக்கலாம். ஆனால் வேத வசனத்தில் மிக தெளிவாய் ஆண்டவர் சொல்கிறார், சகரியா புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார், இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற முடியும். இந்த உலகத்தில் ஒரு பெருங்கூட்டம் நம்முடைய ஒதுக்கிற நம்முடைய இந்த ஒளியினிடத்துக்கு, இந்த வெளிச்சத்தினிடத்திற்கு வருகிறதை நீங்களும் நான் எதிர்காலத்தில் காண முடியும். ஜோமனுமா முடிந்தவர்கள் அப்படி எழுந்து நின்று கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நீங்களும் நானும் குத்து விளக்குகளாய் மாற வேண்டியவர்கள். சபை என்பது குத்து விளக்கை குறிக்கிறது. சபை என்பது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. சபை என்பது தேவனுடைய ஜனங்களுடைய ஐக்கியமாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஒரு அங்கத்திரமாக இருக்கிறோம். நம்ம மற்றவர்களுக்கு முன்னால் பிரகாசிக்கிறவர்களாய், மற்றவருக்கு வெளிச்சம் காட்டுறவர்களாய் தேவன் நம்ம ஒருவரையும் மாற்ற விரும்புகிறார். தேவன் அவிதமாய் கிரியை செய்யும்படி கர்த்தர் எல்லாம் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணலாம்.